ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உடற்பயிற்சின்னு வந்துட்டா எது சரி எது தவறுன்னு கட்டாயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எடையை குறைச்சி உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்க தான் செய்யும். ஆனால் சிலர் தான் அதை செயல்படுத்துவாங்க. சிலரும் முயற்சித்து பார்த்து தோல்வி விட்டு பாதியிலே விட்டுருவாங்க. இதுக்கு காரணம் தொடக்கத்திலே அதிகப்படியான பயிற்சிகளை செய்கிறது தாங்க. உடனே ஃபிட் ஆகணும் அப்படின்ற ஆசை அதிகமாக இருக்கிறதால எல்லா பயிற்சிகளையும் செய்யறது உடலுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். சோர்வு அழிச்சு பயிற்சி செய்யக்கூடிய மனநிலையே போக்கிடுன்னு சொல்லலாம். உடற்பயிற்சியில் எது சரி எது தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அந்த பாதிப்பு இருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சிக்க முடியும். எதை செய்யக்கூடாதுன்னு கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சிலர் காலையில் எழுந்த உடனே காலை கடனை கழிச்சுட்டு வெறும் வயிற்றுல உடற்பயிற்சி நடைப்பயிற்சிலாம் செய்வாங்க. சிலர் நொறுக்கு தீனி முட்டை அப்படின்னு நல்லா ஃபுல் கட்டிட்டு காஃபிலாம் குடிச்சதுக்கப்புறம் உடற்பயிற்சி செய்வாங்க. இந்த ரெண்டுமே தவறு தாங்க. எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வெறும் வயிற்றுல உடற்பயிற்சி செஞ்சால் உடலில் தசை நார்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விரைவில் சோர்வு தான் ஏற்படும். காலையில் எழுந்ததும் பல்ல துலக்கினதுக்கு அப்புறமா முந்தின நாள் இரவே ஊற வச்ச பாதாம் இல்லை வால்நட் இது மாதிரி ஏதாவது பருப்பு வகைகளை சாப்பிடலாம். இல்லைன்னா நீராகாரம்னு சொல்லக்கூடிய தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா உடற்பயிற்சி செய்யலாம். அப்படி இல்லைன்னா வாழைப்பழம் இந்த மாதிரி நல்ல எனர்ஜியை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு செய்யலாம். அடுத்தது என்ன செய்யக்கூடாதுன்னா, ஆரம்பத்திலே சில ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க், புரோட்டீன் ஷேக் இதெல்லாம் எடுக்க ஆரம்பிப்பாங்க. 10 நிமிஷத்துக்கு ட்ரெட்மில்ல நடந்துட்டு மடக்குன்னு இதெல்லாம் குடிப்பாங்க. இதுவும் ஒரு தவறான விஷயம் தாங்க. எதெல்லாம் செய்யணுன்றது இப்போ கட்டாயமாக தெரிஞ்சுக்கோங்க. ஜூஸ், ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அதிகமான கலோரி நிறைஞ்சவை. இதை அதிகமாக பயன்படுத்துறதால உடற்பயிற்சி செஞ்சதுக்கான பலனே இல்லாமல் போயிடும். நாக்கு வறட்சியாக இருக்கும்போது சர்க்கரை சேர்க்காம உப்பு மட்டுமே சேர்த்து எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. எதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதை பார்க்க போனால், உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டா கலோரி சேர்ந்துடும். நிறைய பேர் சாப்பிடாம இருப்பாங்க. வேலைக்கு போறவங்க காலையில ஈவினிங்ல உடற்பயிற்சி செஞ்சதுக்கு அப்புறமா இரவு உணவு கூட தவிர்த்துடுவாங்க. இது ரொம்பவே தவறான விஷயம். எதெல்லாம் செய்யணும்னு பார்க்க போனா, கார்போஹைட்ரேட் அதிகமா நிறைஞ்ச உணவுகளை தான் உடனடியாக சாப்பிடக்கூடாது. உடற்பயிற்சிக்கு அப்புறமா குறைஞ்சபட்சம் 30 to 45 நிமிஷம் கழிச்சு புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, விட்டமின்கள், மாவுச்சத்து இதெல்லாம் சரி விகிதத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை தாராளமாக சாப்பிடலாம். கொய்யாப்பழம், மாதுளை இது மாதிரியான அதிக இனிப்பு இல்லாத பழங்களை தாராளமாக சாப்பிடலாம். அடுத்ததா எதை செய்யக்கூடாதுன்னா, சில நல்லா சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் செஞ்சா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பிரியாணி, அப்புறம் ஒயிட் ரைஸ் சாப்பாடு, அப்புறம் பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு கட்டிட்டு அப்புறமா ஒர்க் அவுட் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் செய்யறது ரொம்பவே தவறான விஷயம். இதெல்லாம் உடலை கெடுக்குமே தவிர எந்த ஒரு நல்லதையுமே செய்யாது. என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்க போனோம். உடற்பயிற்சியோட பலன்கள் முழுமையாக கிடைக்கிறதுக்கு வாழ்க்கை முறையில் நாம ஒரு சில மாற்றங்களை செய்யணும். காலை உணவு கட்டாயமாக தவிர்க்கக்கூடாது. 3 வேளைக்கு பதிலாக 6 வேளையாக உணவு பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். கீரை, காய்கறி, முட்டை, எண்ணெய் அதிகம் சேர்க்காத வீட்டிலேயே சமைச்ச இறைச்சி, நட்ஸ் இது மாதிரி நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அரிசி உணவு அளவாக தாங்க சாப்பிடணும். நைட்ல முக்கியமா கரெக்டான டைமுக்கு படுக்க போறது ரொம்பவே நல்லது. ஒரு 7 to 8 மணி நேரம் தூக்கம் ரொம்ப அவசியமான ஒன்று. இந்த மாதிரி எல்லா விஷயமே நாம சரியா ஃபாலோ பண்ண நம்மளோட உடம்பு நல்லா ஃபிட்டா கட்டுக்கோப்பா கொண்டு வர முடியும். இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாம ஏனோ தானோன்னு ஒர்க் அவுட் செய்யறாங்க. ஆனா அதுக்கான ரிசல்ட் வரலையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கட்டாயமா நீங்க இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. நீங்க எதிர்பார்த்த ஒரு கட்டுக்கோப்பான உடம்பை பெற முடியும். ஸோ இந்த வீடியோவில் நாம பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.